அரசியல் இருக்கக்கூடிய பிரபலங்களை வந்து கூப்பிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து லாபமா இருக்கும் சார்? நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் லாபமே கிடையாதுங்க. உதாரணமாக தமிழிசை சவுந்தரராஜன் அழைக்கிறாங்கன்னு வச்சுங்க, பாரதிய ஜனதா கட்சி தலைவர். அவன் என்ன பண்ணிடுவான், ஓஹோ இது பிஜேபி ஆதரவு படம், நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். அதேமாதிரி தொல் திருமாவளவன் வந்தார்னு வச்சுங்க, அவர் அந்த படத்தை பற்றி ஆகா ஓஹோன்னு பேசினாருன்னா, ஓஹோ இது அந்த மாதிரி படமா, அட்ரா சக்க ரெண்டும் வரமாட்டான். அதேமாதிரி சீமான் வர்றாருன்னு வச்சுங்க, ஓஹோ சரி இது ஏதோ அரசியல் படம், நம்ம செட் ஆகாது. ஏன்னா சினிமா பார்க்குற 100% பேர் தங்களுடைய வெளிப்புற கவலைகளை மறந்து உள்ளே வந்தால் ஹாப்பியாக சிரிச்சோமா, ஒரு ஃபேமிலி ட்ராமாவை பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். சாதி பிரச்சாரமாக எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுங்க. எதுக்கடா சினிமாவுக்கு கொண்டாடிங்க? சினிமா எதுக்கு ஜாதி? சினிமாவில் யாருன்னா ஜாதி தெரியுமா? இப்போ உதாரணமாக வெற்றிமாறன் எந்த ஜாதியை சேர்ந்தவர், எந்த மதத்தை சேர்ந்தவர் யாருக்கா தெரியுமா? தெரியாது.